வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்குடன் ஒரு கன்னட த்ரில்லர் டிராமா படமா வெளிவந்திருக்கிற ரிப்பன் சுவாமி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் ஒரு மலை கிராமத்துல நடக்கிற மாதிரி தான் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே படத்தோட ஹீரோ தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி காட்சிகள் வருது. இதுக்கப்புறம் வர காட்சிகள்ல ஊர்லயே மரியாதையா இருக்கிற ஹீரோ ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாரு, அவருக்கு ரிப்பன் சாமி அப்படின்னு பேர் வர காரணம் என்ன, அவருக்கும் மங்களா கதாபாத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம், அவருடைய உண்மையான முகம்தான் என்ன அப்படின்னு அடுத்தடுத்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல விஜய் ராகவேந்திரா நல்லாவே நடிப்புல ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறாரு. ஒரு பக்கம் அமைதியான முகம், இன்னொரு பக்கம் வன்முறையான குணம் அப்படின்னு நடிப்புல மிரட்டி விட்டுருக்கிறாரு. இந்த படத்தை இவங்க சினிமேட்டிக்கா கொண்டுட்டு வராம கிராம மக்களோட கலாச்சாரம் நம்பிக்கை அப்படின்னு நம்பகத்தன்மையோட இவங்க பிரசன்ட் பண்ண விதம் நல்லாவே இருக்குது. இந்த படம் மலை கிராமத்துல நடக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. அந்த மலை கிராமத்தோட அழகையும் மிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட காட்சிகளையும் இவங்க சினிமோட்டோகிராபிக்ல கவர் பண்ண விதம் நல்லாவே இருக்குது. படத்துல வர வசன காட்சிகள் மனிதர்களோட ஆசை, கோபம், பழிவாங்கிற குணம் இத பத்தி ஆழமா பேசுது. படத்தோட பிஜிஎம் பல காட்சிகளுக்கு நல்லாவே உறுதுணையா இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட திரைக்கதையே ஸ்லோ பர்னா தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதனால சில இடங்கள்ல இந்த படம் நம்ம பொறுமையை சோதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்டர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. நீங்க அதிகமா த்ரில்லர் படங்களையோ இல்ல மிஸ்ட்ரி படங்களையோ பாக்குறவங்களா இருந்தா அந்த ட்விஸ்டை உங்களால முன்கூட்டியே ரிவ்யூ பண்ண முடியும். மேலும் இந்த படத்துல வன்முறையான மற்றும் ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் இருக்குது. அதனால குழந்தைங்களோட இந்த படத்தை பார்க்க முடியாது. ஓவராலா இந்த படம் ஒரு டீசென்டான படம் தான். 10க்கு 6.3 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க, தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.